அடுத்து முக்கியமான ஒரு கிரவுண்ட் வந்து ரெப்ரசன்டேஷன். நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டு பார்த்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் கிரவுண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்து முக்கியமானது வந்து ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன் வந்து ஆர்டிகல் 22 சப்க்ளாஸ் 5ல் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க ரெப்ரசன்டேஷனை பற்றி. அப்போ யாருக்கு நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன்? ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து நான் ஒன்று பார்த்தேன், பழைய கொஸ்டின்ஸ் பேப்பரில் கேட்டிருக்காங்க. டிட்டனு கேன் மேக் ரெப்ரசன்டேஷன் டு விச் அத்தாரிட்டி இந்த பிலோ மென்ஷன்ட் அப்படின்னு சொல்லி இப்படி ஏபிசிடின்னு போடுறாங்க. ஏ த டிட்டெயினிங் அத்தாரிட்டி, பி டு த ஸ்டேட் கவர்மெண்ட், சி டு த அட்வைசரி போர்டு, அப்புறம் வந்து நன் ஆஃப் த அபோவ் இல்லைன்னா ஆல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு குண்டாஸ் ஆக்ட் நம்பர் 14ல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒருத்தரை குண்டான்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறாங்கன்னா இல்லை யாராக இருக்கிற ரெப்ரசன்டேஷன்? நான் சொன்னதில் எது கரெக்டு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிட்டெயினிங் அத்தாரிட்டியா, கவர்மெண்ட்டா, இல்லை அட்வைசரி போர்டா, இல்லை எல்லாத்துக்கும் அனுப்பலாமா, இல்லை யாருக்குமே அனுப்ப முடியாதா? ரைட் டு மேக் எல்லாத்துக்குமே அனுப்பலாம். ரைட், நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். எல்லாத்துக்குமே அனுப்பக்கூடிய ரைட் இருக்குது. ஒரு டிடென்ஷன் ஆர்டர் உங்களுக்கு நேரம் கிடச்சா ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனும் டிடென்ஷன் ஆர்டர் புக்லெட் வந்து நீங்கள் யாராவது படித்து பாருங்கள். அதில் கடைசி பேரால் சொல்லியிருப்பாங்க, டிட்டனு ஹவ் ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த டிட்டெயினிங் அத்தாரிட்டி வித்தின் த பீரியட் ஆஃப் 12 days. ஏன்னா 12 நாள் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டா இந்த டிட்டெயினிங் அத்தாரிட்டி பிகம் ஃபங்கஸ் அஃபிசியோ. ஃபங்கஸ் அஃபிசியோனா ஒன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணுறது வரைக்கும் ஒரு டிட்டெயினிங் அத்தாரிட்டி வந்து அவரோட ஆர்டரை வந்து அவர் ரிவ்யூ பண்ணலாம், ரிவோக் பண்ணி அவரே ஆர்டர் போட முடியும் அண்டர் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட். ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டா ஈ கேன் நாட் டச் த டிடென்ஷன் ஆர்டர். அந்த பவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணுறது வரைக்கும் அந்த டிடெயின் பண்ண அத்தாரிட்டிக்கு அந்த பவர் இருக்குது. ஒன்ஸ் அப்ரூவல் ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்ரூவல் ஆர்டர் பண்ண பின்னாடியும் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த 1 year பீரியட் முடிகிற வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. ஈவன் ஒரு நாள் டிடென்ஷன் பீரியடு நாளைக்கு முடியுதுன்னா இன்றைக்கி கூட கவர்மெண்ட் வந்து அந்த ஆர்டரை வந்து அவங்க ரிவோக் பண்ணலாம். அட்வைசரி போர்டு வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அதிகாரம் இருக்குது. ஸ்டேட் ஆக்ட் இதே இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேஷனாக இருந்துச்சுன்னா, சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம்? காஃபி பசா ஆக்ட் பார்த்தோம், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் பார்த்தோம், ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் ஆக்ட் பார்த்தோம். இதை தவிரையும் சில ஆக்ட் இருக்குது. அதாவது பிட்ஸ் ஆக்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மற்ற லெஜிஸ்லேஷன் ஆனால் அதிகமாக வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இது மட்டும்தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம அனுப்புனா அவங்க அதை கன்சிடர் பண்ணணும். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ யாருக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்ப முடியுங்கிறது நம்ம வக்கீலுக்கே நம்மளுக்கே இவ்வளோ குழப்பமாக இருக்குது. அப்போ ஒரு டிட்டனும் வந்து அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ லெஸ் எஜுகேட்டடாக இருப்பார். ஈவன் எஜுகேட்டடாக இருந்தால் கூட டிடென்ஷன் சம்மந்தமாக அவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அப்போ அவருக்கு எப்படி தெரியும்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து அவங்க டிட்டெயினிங் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு சொல்லணும். டிட்டனுக்கு வந்து டிடென்ஷன் ஆர்டர்லேயே அவர் யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் அனுப்பக்கூடிய ரைட்ஸ் இருக்குங்கிறத டிடென்ஷன் ஆர்டரில் சொல்லணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த கேஸுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஏதாச்சும் சொல்லாமல் விட்டால் இந்த கேஸில் என்ன செய்கிறாங்கன்னா, கமலேஷ் குமார் ஈஸ்வர்தாஸ் பட்டேல் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். இது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு. கமலேஷ் குமார் ஈஸ்வர்தாஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு. அதில் சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டிட்டெயினிங் அத்தாரிட்டி இது 1995ல் சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. டிட்டெயினிங் அத்தாரிட்டி வந்து பவர் இருக்குது. அவர் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் ஆர்டர் போடுறது வரைக்கும் டிட்டெயினிங் அத்தாரிட்டி வந்து அந்த ஆர்டரை ரிவ்யூ பண்ணலாம். அதனால் டிட்டெயினிங் அத்தாரிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பணும்னு சொல்லணும். இப்போ யாருக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ண பவர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரெப்ரசன்டேஷன் அனுப்பலான்னு சொல்லி டிட்டெயினிங் அத்தாரிட்டி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா டிடென்ஷன் ஆர்டர் ஃபேட்டல்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தாய் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட், தாய் THAI, அது ரொம்ப பாப்புலர் ஜட்ஜ்மெண்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறாங்க. அப்போ அது வரைக்கும் இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்போ வந்து ஒரு 1000 ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன்லையுமே அந்த பாயிண்ட் வந்து இருக்குது. அவங்க டிட்டெயினிங் அத்தாரிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்பலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, டெய்லி அந்த பர்டிகுலர் ஜட்ஜிட்ட வருது, டெய்லி எல்லா கேஸ்லையுமே அந்த பாயிண்ட்டை சொல்லி அவங்க வந்து அட்வொகேட்ஸ் வந்து ஆர்டர் வாங்குறாங்க. டிடென்ஷன் ஆர்டர் குவாஸ் ஆகுது. அப்புறம் ஒரு 5 day என்ன பண்ணுறாங்கன்னா, கால் த என்டையர் கேஸ்,
என்டையர் டிடென்ஷன் ஆர்டர் கேஸையும் வந்து பேட்சாக போட சொல்லி அந்த பாயிண்ட்ஸில் வந்து அலோவ் பண்ணாங்க. ஏறக்குறைய பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணாங்க. அந்த ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் வந்து ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர் டிஸ்பாச் பண்ணி ரெடி பண்ணி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா அப்போல்லாம் மேனுவலாக தான் டைப் பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ எல்லாம் வெயிட் பண்ணி அந்த ஆர்டருக்கு பேட்சாக ப்ரிசனுக்கு வந்து டிஸ்பாச் பண்ணாங்க. அது ஒரு பீரியட். ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் சில கலெக்டர்ஸ் வந்து அந்த ரைட்டை வந்து சொல்ல மாட்டாங்க. முக்கியமாக இந்த பாயிண்ட்ஸ் எதில் வரும்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்லேயும் பிளாக் மார்க்கெட்டிங்லேயும் காஃபி போசா ஆக்ட்லேயும் அந்த பாயிண்ட் வரும். ஏன்னா டீட்டெயினிங் அத்தாரிட்டிக்கு ரைட் இருக்குது, அட்வைசரி போர்டுக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு அத்தாரிட்டிக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் ஹீ விஷஸ் டு மேக் ரெப்ரசன்டேஷன் ஹீ கேன் மேக் ரெப்ரசன்டேஷன் டு சச் அண்ட் சச் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா ஒரு வார்த்தை தான், த டிட்டெயினட் ஹவ் ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த ஸ்டேட் கவர்மெண்ட், ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட், ரைட் டு மேக் ரெப்ரசன்டேஷன் டு த அட்வைசரி போர்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டீட்டெயினிங் அத்தாரிட்டிக்கு ரைட் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அட்வைசரி போர்டுக்கு ரெப்ரசன்டேஷன் அனுப்ப ரைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த பார்ட் வரும்போது மட்டும் இஃப் ஹீ விஷஸ் டு மேக் எனி ரெப்ரசன்டேஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹீ கேன் மேக் ரெப்ரசன்டேஷன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பிலோ மென்ஷன் அட்ரஸ்ன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்த அட்ரஸ் போடுவாங்க. இந்த பிரின்சிபல் செக்ரட்டரி ஸோ டிபார்ட்மெண்ட்டு நார்த்து பிளாக்கு டெல்லி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதை பேஸ் பண்ணி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்தாய் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1998 எம்எல்ஜே கிரிமினலில் இதே பாயிண்ட்ஸ் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா டிலே இன் கன்சிடரிங் ரெப்ரசன்டேஷன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஏதாவது அனுப்பினோம்னா அதை வந்து விரைவாக வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கலெக்டருக்கு இப்போ வழக்கமாக பட்டா கேட்டு மனு கொடுத்தா அது ஒரு எவ்வளோ நாள் கழித்து கன்சிடர் பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃபேட்டலாக நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பர்சனல் லிபர்ட்டியை வந்து சேலஞ்ச் பண்ணி இந்த அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்பும்போது இட்ஸ் ஆல் பி கன்சிடர் இன் எக்ஸ்பீடியஸ் மேனர் வித்தவுட் எனி அன்எக்ஸ்பிளைன் டிலே. இதான் நிறையா நேரங்களில் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்போம், மயிலாடு தெர் இஸ் 4 days டிலே இன் கன்சிடரிங் ரெப்ரசன்டேஷன் போம். சில பேசக்கூட மாட்டோம், இப்போ மே ப்ளீஸ் விளாடும்போம். உடனே ப்ராசிக்யூட்டர் ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அப்படியே மேலே ஜட்ஜிட்ட கொடுப்பாரு பெர்ஃபார்மா, அவங்க வாங்கி பார்ப்பாங்க. எஸ் 4 days டிலே வாட் பிபின்பாங்க, நோ எக்ஸ்ப்ளனேஷன் பாரு அலௌடுன்பாங்க. நம்ம பின்னாடி பார்க்கும்போது என்னன்னே புரியாது, என்னன்னா எந்திரிச்சு நின்றாங்க அது அலௌடுங்கிறாங்கன்னு சொல்லி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னென்னா டிலே. நம்ம ரெப்ரசன்டேஷன் அனுப்புனா விரைவாக அத்தாரிட்டிஸ் கன்சிடர் பண்ணணுங்கிறது ரூலு. நம்ம ரெப்ரசன்டேஷன் நம்ம அனுப்புகிறோம், அந்த ரெப்ரசன்டேஷன் நம்ம ரெடி பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஆர்ட்டு. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸை பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போகணுன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இப்போ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனையும் புக்லெட்டையும் திரும்ப 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 படிக்கணும். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ஸில் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்டும் அதில் இருக்கா, அந்த டாக்குமெண்ட் வந்து லாங்குவேஜ் நோன் டு த டிட்டனில் இருக்கா, எலிஜிபிளாக இருக்கா, ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து தராமல் இருக்காங்களா, என்ன ரெலவெண்ட் டாக்குமெண்ட் நம்மளுக்கு வேணும், கோஅக்யூஸ்டோட ரிமாண்ட் ஆர்டர் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கா, எதையாச்சும் வந்து மறைச்சிருக்காங்களா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்து எது இல்லையோ அதெல்லாம் நம்ம கேட்கலாம். நம்மளோட கேஸை வந்து ரியலாக வந்து டிட்டனுவா வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் வந்து அக்ரன்ஸ் இது மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெக்கவரி அவங்க சொல்லுவாங்க, ரெக்கவரி டைமில் அவர் வேறு இடத்துல இருந்திருப்பார், அதுக்கு எவிடன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கதை மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லணும். நம்ம ரெப்ரசன்டேஷன் வந்து அத்தாரிட்டிஸுக்கு அனுப்புகிற ரெப்ரசன்டேஷன் வந்து ட்ரையலில் வந்து யாரும் இப்போ கவர்மெண்ட் சைடில் வந்து நீங்கள் ரெப்ரசன்டேஷனில் இப்படி கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அதனால் கன்வீட் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லலாம் முடியாது. ஸோ அது வேறு இது வேறு. ரெப்ரசன்டேஷன் டீட்டெயிலாக நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அனுப்புகிறோமோ அந்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி கிரவுண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணணும். நம்ம ரெடி பண்ணும்போது இப்போ இருக்கிற டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்தந்த பாயிண்ட்லாம் அலோவ் பண்ணுறாங்க, நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த கிரவுண்டு மட்டும் ஒரு 4 கிரவுண்ட் போட்டு நம்ம ஃபைல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எப்போயுமே ஒரு டஃபஸ்ட்டு ஒரு ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் வந்தால் கூட அவங்க கன்சிடர் பண்ணுறது மாதிரி நம்ம உட்காந்து வழக்குகளை தயார் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸை கூட நம்ம வந்து விடக்கூடாது. திரும்ப திரும்ப படித்து எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம ரெடி பண்ணி ஃபைல் பண்ணோன்னா தான் அவங்க இப்போ எதுனா ஒரு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா டிடென்ஷனை பொறுத்தளவுக்கு கவுண்டர் அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டுக்கும் வந்து டிடெய்னிங் அத்தாரிட்டி கவுண்டர் போடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செப்பரேட் கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ
பழைய டிவிஷன் பெஞ்சு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஈச் அத்தாரிட்டி ஸ்டேட்டும் சென்ட்ரலும் தனித்தனி கவுண்டர் அஃபிடவிட் போடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீட் பண்ணுவாங்க. நிறைய நேரங்களில் அந்த கவுண்டரில் நம்மளுக்கு பாயிண்ட் கிடைக்கும். கவுண்டர் மட்டும் ஏதாவது வயலேஷன்றதாலே நம்மளால் வந்து இப்போ கேஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ கிரவுண்ட்ஸ் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ ரெப்ரசன்டேஷன் ரெடி பண்ணுறது ஏன் முக்கியமானதுன்னு சொல்லுவோன்னா, இவ்வளவு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறோன்னா அந்த டாக்குமெண்ட் அதை சர்வ் பண்ணுறது லேட்டாக சர்வ் பண்ணாங்கன்னா இட் அஃபெக்ட் த டிடென்ஷன் ஆர்டர். ஒருவேளை நம்ம சில டாக்குமெண்ட்லாம் கேட்குறோம், அவங்க அட்வைசரி போர்டு ஹியரிங் முடிஞ்சு அந்த டாக்குமெண்ட்டை தராங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, அவங்க டாக்குமெண்ட் தராததுனால என்னால் அட்வைசரி போர்டு முன்னாடி என்னால் எஃபெக்டிவாக ரெப்ரசன்ட் பண்ண முடியலை, ஆர்டிகல் 22 சப்க்ளாஸ் வயலேஷன் சொன்னோம்னா கோர்ட் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் வெரி வேலிட் ரீசன். அதேமாரி ராஜம்மாள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படி ரொம்ப பாப்புலர் கேஸு 1999 வால்யூம் 1 SEC பேஜ் 417. ராஜம்மாள் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1999 வால்யூம் 1 SEC 417. இந்த கேஸில் வந்து 4 days டிலே ஃபார் கன்சிடரிங் த ரெப்ரசன்டேஷன். ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புவாங்க. ஏன்னா இந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவோம். கவர்மெண்ட் வந்து மறுபடியும் அந்த டீட்டெயினிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பி ரெஸ்பான்ஸ் கேட்பாங்க. டீட்டெயினிங் அத்தாரிட்டி வந்து ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ட்டை கேட்டு ரெஸ்பான்ஸ் வாங்கி மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அண்டர் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்புறம் டெப்டி செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் ஹேண்டில் பண்ணி அப்புறம் வந்து இப்போ மினிஸ்டர் வந்து அதை டிசைட் பண்ணுவாங்க. தென் இட் கோ டு த கவர்மெண்ட் பிரின்சிபல் செக்ரட்டரி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணலாமா இல்லை அக்செப்ட் பண்ணலாமான்னு சொல்லி ஆர்டர் போடுவாங்க. இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும். இது விரைவாக நடக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டிலே சார்ட் வந்து கொடுக்கும்போது எந்தெந்த டேட்டில் எந்தெந்த அத்தாரிட்டிஸ் முன்னாடி இந்த நம்ம ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சுங்கிற டேட்டை வந்து நம்ம ஆனரபிள் கோர்ட் முன்னாடி சப்மிட் பண்ணுவாங்க. இதில் எங்கேயாவது ஒரு டிலே அன்எக்ஸ்பிளைன் டிலே 3 days 4 days இருந்தால் அது வந்து ஃபேட்டல்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான கேஸ் இந்த ராஜம்மாள் கேஸ். ராஜம்மாள் கேஸில் 4 days டிலே, 4 days பேப்பர் வந்து ஆனரபிள் மினிஸ்டர் டேபிளில் இருக்கும். கோர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, மினிஸ்டர் வந்து டூரில் இருந்தார், அதனால் பேப்பரை ப்ளேஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் நாட் வேலிட் ரீசன் சொல்லுவாங்க. அதே போல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஃபஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். இப்போ கவர்மெண்ட் இருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் ரெப்ரசன்டேஷன் அனுப்ப முடியுமானா எத்தனை ரெப்ரசன்டேஷன் வேணாலும் அனுப்பலாம். ஆனால் பொதுவாக ஃபஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் அந்த டிலே இருந்தால் மட்டும்தான் வந்து பொதுவாக கோர்ட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் சப்சிக்வெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆன் நியூ கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லாத புது கிரவுண்ட்ஸு புது பாயிண்ட்ஸை வந்து நம்ம சொல்லும் போது அதில் டிலே இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து 2004 SEC கிரிமினல் பேஜ் 1177 அப்துல் ரசாக் தாவூத் தனானி கேஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கன்சிடரேஷன் ஆஃப் ரெட்ராக்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிட்டனோ ரிகார்டிங் இஸ் கன்ஃபஷன் வில் அஃபெக்ட் த டிடென்ஷன் ஆர்டர். இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது கன்ஃபஷன் வாங்கி இந்த கேஸில் ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி டிடென்ஷனில் எல்லாம் போட்டிருப்பாங்க. சப்சிக்வெண்ட்டாக வந்து கலெக்டருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புவாங்க பிஃபோர் பாசிங் டிடென்ஷன் ஆர்டர். ஏன்னா இமிடியட்லி ஆஃப்டர் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் வந்து என்னோட கன்ஃபஷன் வந்து நாட் வாலண்டரி, நாட் ட்ரூத்ஃபுல், நான் வந்து என்னோடய ஃபோர்ஸில் நான் வந்து என்னோட கன்ஃபஷனில் கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டனும் வந்து அந்த கன்ஃபஷனை ரிட்ராக்ட் பண்ணி அனுப்பும்போது detention order passed on the basis of that confession without considering the retracted letter. இந்த இவரோட ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணாமல் அதை மட்டும் பேஸ் பண்ணி ஆர்டர் போட்டாங்கன்னா அது ஃபேட்டல்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல் மெட்டீரியல் டிடெய்னிங் அத்தாரிட்டிஸ் ஆல் கன்சிடர் ஆல் மெட்டீரியல் அட் த டைம் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர், நாட் ஓன்லி த மெட்டீரியல் சப்மிட்டட் பை த போலீஸ் அஃபீஷியல். அதுதான் வந்து கன்சிடரேஷன் ஆஃப் ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரெப்ரசன்டேஷன் வந்து ஒரு டிடென்ஷன் ஆர்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் அனுப்பலாமான்னு கேட்டால் ஈவன் பிஃபோர் பாசிங் த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் டிட்டனோ ஆர் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேன் சென்ட் ரெப்ரசன்டேஷன் டு த டிடெய்னிங் அத்தாரிட்டி. ஒரு ஃபால்ஸ் கேஸ் ஃபாய்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஃபாய்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதை ப்ரிவென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் அனுப்புனா கூட அட் த டைம் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் அந்த ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷனை கன்சிடர் பண்ணி அதில் ஒரு ஆர்டர் பண்ணும். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அதை ரிலை பண்ணணும். சோன்ஸோ டேட் வந்து இந்த சோன்ஸோ பெர்சன் வந்து எனக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புனாங்க, நான் அதை கன்சிடர் பண்ணேன், அதில் வந்து உண்மைத்தன்மை இல்லை, அதனால் நான் நிராகரித்து டிடென்ஷன் ஆர்டர் போகிறேன்னு சொல்லணும். அவர் என்ன ஆர்டர் போட்டாருங்கிறத வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது டிட்டனுக்கோ கம்யூனிகேட் பண்ணணும். சிம்பிளாக ஒரு ரெப்ரசன்டேஷன் ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷன் வாங்கி ஃபைலில் வச்சுக்கிட்டு கன்சிடர் பண்ணாமல் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா அது ஃபேட்டல்னு சொல்லி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன்
அப்போ ரெப்ரசன்டேஷனில் நம்ம சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் வந்து புக்லெட்டில் இல்லை. டேட்டா பாசிங் த ரிமாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்கன்னா 10ஆம் தேதி அவர் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கடைசி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் புக்லெட்டில் இல்லை. அப்போ நம்ம வந்து கேட்குறோம், எனக்கு அந்த கடைசி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் இல்லை, எனக்கு காப்பி தாங்கன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறோம். கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, இது வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்போ உங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து தெரியும் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் எத்தனாம் தேதி பண்ணாங்கங்கிறது தெரியும், அதனால் அந்த கம்யூனிகேஷன் இந்த ஆர்டர் உங்களுக்கு சர்வ் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதோட கண்டென்ட் வந்து வெரி வெல் நோன் டு த டிட்டனோ அப்படின்னு சொல்லி ரிஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா வெதர் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் நாட் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டென்ட் நம்மளுக்கு தெரியும், அதனால் அந்த டாக்குமெண்ட் தர மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெஹரனிசா கேஸ்லேயே அதை டிசைட் பண்ணுறாங்க. 1981 எஸ்சிசி கிரிமினல் 592. அதே மாதிரி ஆல் சச் டாக்குமெண்ட்ஸ் irrespective ஆஃப் வெதர் அகெயின்ஸ்ட் த டிட்டனோ ஆர் இன் ஹிஸ் ஃபேவர் அண்ட் வெதர் த டிட்டனோ ஹேட் நாலேஜ் தேராஃப் ஆர் நாட் மஸ்ட் பி ஃபர்னிஷ்டு. அது ராணு பண்டாரி கேஸ், ரொம்ப பாப்புலர் கேஸு. இதில் தான் வந்து ப்ரீ டிடென்ஷன் ரெப்ரசன்டேஷனை பற்றியும் இதில் கன்சிடர் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் நாலேஜ் இருந்தாலும் இல்லைனாலும் ரெலவெண்ட் ஆர் வந்து ஃபேவராக இருந்தாலும் சரி அகைன்ஸ்டாக இருந்தாலும் சரி சர்வ் பண்ணணும்னு சொல்லி யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராணு பண்டாரி 2009 வால்யூம் 7 எஸ்சிசி பேஜ் 438. 2009 11 எஸ்சிசி 438. ரொம்ப முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அது மாதிரி அட்வைசரி போர்டு ப்ரொசீஜர் கடைசி பார்ட்டுக்கு வரோம். அட்வைசரி போர்டு ப்ரொசீஜர் பற்றி நிறையா ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதில் முக்கியமான கேஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கடைசியாக கணேஷ்குமார் விசஸ் ஸ்டேட்டுங்கிறது முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. நம்பர் ஹெச்சிசிபி நம்பர் வந்து 1111 ஆஃப் 2023 நினைக்கிறேன். அது நம்ம மதுரை பெஞ்சு ஆனரபிள் ஜஸ்டிஸ் சுரேஷ்குமார் ஜெயும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் ஜெயும் ஜட்ஜ்மெண்ட் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, அட்வைசரி போர்டு டேட் ஆஃப் ஹியரிங் வந்து கம்யூனிகேட் டு த ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் பிஃபோர் 10 days ஆஃப் த ஹியரிங் ஆஃப் த அட்வைசரி போர்டு. நம்ம பார்த்தோம் 7 வாரத்துக்கு உள்ளே வந்து அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸ் கம்ப்ளிகேட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் தருவாங்க. அப்போ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ டிட்டனுக்கோ வந்து சில நேரம் கம்யூனிகேஷன் வந்து 11th hour கொடுப்பாங்க. இப்போ மண்டே அட்வைசரி போர்டு ஹியரிங் இருக்குன்னா வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இது அப்படி செய்யக்கூடாது, அட்லீஸ்ட் 10 days நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க கணேஷ்குமார் விசஸ் ஸ்டேட் கேஸில். அதே போல் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸ். அட்வைசரி போர்டோட ஃபைண்டிங்க்கு மேலே ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கா இல்லையா, அதை பற்றி எதுவும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? அட்வைசரி போர்டோட ஒரு ஃபைண்டிங்கை வந்து நம்ம ஹைகோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியுமா? ஆர்டிகல் 226 ஒரு செர்சுராரி ஃபைல் பண்ணலாமா? இந்த கணேஷ்குமார் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்லாம் ரிலை பண்ணி அதை வந்து விச் இஸ் கம்ஸ் அண்டர் த பெர்வியூ ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. அட்வைசரி போர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து ஹைகோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ வரும். அதே போல் அந்த 3 weeks எத்தனை வாரத்துக்குள்ளே அட்வைசரி போர்டு முன்னாடி பேப்பர் சப்ளைஸ் பண்ணணும்னா 3 weeks டைம் வந்து இதில் வச்சுருக்காங்க. ஆஃப்டர் 3 weeks வந்து பேப்பர் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஃபேட்டல், இட் விசியேட் த டிடென்ஷன் ஆர்டர்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த 2010 எஸ்சிசி ஆன்லைன் மெட்ராஸ் 3421. அதேமாதிரி இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் பிரபாகரன் விசஸ் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, அதுலேயும் அதான் டிசைட் பண்ணுறாங்க. சரி, அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸ் முன்னாடி அட்வொகேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமா? இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாமில். அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸில் ஒருத்தர் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அட்வொகேட் ரெப்ரசன்ட் பண்ணலாமா? ரைட் டு ரெப்ரசன்ட் த்ரோ எ லீகல் ப்ராக்டிஷனர் through an advocate before the advisory board proceedings, whether it is right or இல்லையா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் வந்து எப்போ ரைஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஏகே ராய் உங்களுக்கு தெரியும், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டை வந்து கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து அட்வொகேட் வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியுமாங்கிறப்ப அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு இஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெப்ரசன்டட் த்ரூ எ லீகல் ப்ராக்டிஷனர் மூலியமாக அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா, டிட்டனு கேன் ஆல்சோ மேக் ரெப்ரசன்டேஷன் த்ரூ எ லீகல் ப்ராக்டிஷனர். கவர்மெண்ட் வந்து அட்வொகேட் மூலியமாக வந்து நம்ம பண்ணலாம், மற்றபடி நம்மளுக்கு வந்து டைரெக்டாக ரைட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து இப்போ
சுப்ரீம் கோர்ட் இன்னொரு கேஸில் வந்து ஸ்டேட் ஆஃப் பாம்பேலேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வந்த ஒரு கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இஃப் த டிட்டனு சப்மிட்டட் எனி ரிக்வெஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் ஹிஸ் கேஸ் பை அ லீகல் ப்ராக்டிஸ், அட்வொகேட் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட் வந்து அட்வைசரி போர்டுக்கு கொடுத்தா அல்லது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா, இட் ஷால் பி கன்சிடர் அண்ட் கிவ் வேலிட் ரீசன் டு த டிட்டனு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாட் மியர் ரெஃப்யூசல். அதில் வந்து லீகலாக பார் இருக்குது அதனால் அவங்கள பெர்மிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. சஃபிஷியன்ட் ரீசன் சொல்லணும், ஸ்பீக்கிங் ஆர்டராக போடணும். மியர் வந்து ரெஃப்யூசல் வயலேட் ஹிஸ் ரைட்ஸ்ன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் த டிட்டனு பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன். இப்போ டிட்டென்ஷன் நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் அதிகமான டிட்டென்ஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறையா நேரங்களில் உங்களுக்கு தெரியும், இப்போ சேண்ட் அஃபண்டர் பாஸ் பண்ணலாம். ஆனால் யார் இப்போ டெய்ல் எண்டர் லாஸ்ட் லெவலில் இருக்கிறவங்கள பாஸ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் லா அஃபண்டர் வந்து டிட்டென்ஷன் ஆர்டர் போட முடியும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ வந்து ஃபாரஸ்ட் லா அஃபண்டர் மேலே டிட்டென்ஷன் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த ப்ரொவிஷனை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப மணி பவர் மசில் பவர் இருக்கிறவங்கள வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த க்ரைம்ஸ் இன் இந்தியா இல்லைன்னா ப்ரிசன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியான்னு சொன்னேன் இல்லைங்களா, நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ, ஹோம் மினிஸ்ட்ரியோட அந்த டேட்டாவில் பார்த்திங்கன்னா அவங்க அது யார் யார் ப்ரிவென்டிவ் டிட்டனோஸ் வந்து என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்னா, நிறையா பேர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கூட முடிக்காத இல்லிட்ரேட் வந்து அதிகமான டிட்டனோஸாக இருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டிஸ், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கம்யூனிட்டி, பேக்வர்டு கம்யூனிட்டி மெம்பர்ஸ், இப்போ இந்த மாதிரி அதோட குரூப் பார்த்திங்கன்னா மார்ஜினலைஸ்டு குரூப் தான் வந்து அதிகமான டிட்டென்ஷன் ஆர்டரில் வந்து டிட்டனுவாக இருக்காங்கன்னு சொல்லி யூனியன் ஆஃப் இந்தியாவோட டேட்டா வந்து சொல்லுது. நிறைய நேரங்களில் வெவ்வேறு காரணத்தினால டிட்டென்ஷன் ஆர்டர் போடுறதும் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி நிறையா நேரங்களில் டார்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. கமிஷனர் மீட்டிங்கில் எல்லா இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டு எல்லாம் இந்த மாதம் இப்போ எத்தனை டிட்டென்ஷன் வந்து போட்டு லா அண்ட் ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணுங்கிற ஒரு போக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து நிறையா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக தன்யம்ங்கிற கேஸ்லாம் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் டிட்டென்ஷன் ஆர்டர் ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் யூ கேன் மூவ் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் பெயில்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லைனில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தால் கூட ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் அதிகமாக பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக காம்பன்சேஷன் நம்ம வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். அது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து செங்கோடன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2013 வால்யூம் 8 SEC பேஜ் 664 அந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இந்த ஸ்டேட் டு பே 2 lakhs காஸ்ட் வந்து பே பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க. செங்கோடன் கேஸு ரொம்ப பாப்புலர் கேஸு, தமிழ்நாடு கேஸு. படித்து பாருங்கள். அதில் ஒரு போலீஸ் யூனியன் லீடரை வந்து டிடைன் பண்ணுவாங்க, அட்வைசரி போர்டு வந்து குவாஸ் பண்ணிடுவாங்க. அவர் காம்பன்சேஷன் கேட்பார். ஸ்டேட் கவர்மெண்ட்டு நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2 lakhs காஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுனிதா விசஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் HCP நம்பர் 1710 அண்டு 1206 ஆஃப் 2022 டேட்டட் 14/11/2022 ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் MS Ramesh J and Honorable Mr. Justice N. Anand Venkatesh J வந்து directed the state to pay 25,000 as compensation to the detainee for having violated his right guaranteed under Article 21 of the Indian Constitution. ஒரு ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஆர்டரே அந்த கேஸில் வயலேட் ஆகிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் படித்து பாருங்கள். நிறைய கேசஸ்லாம் ரிலை பண்ணி காம்பன்சேஷன் 25,000 வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க, டிட்டென்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி இல்லீகல், காஸ்ட் வில் பி இம்போஸ்டு அகேன்ஸ்ட் அ ஸ்டேட் இன் ஈச் கேஸ்ன்னு சொல்லி சுனிதா கேஸில் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ரைட்ஸ் ஆஃப் த டிட்டெனுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் அபவுட் த பிளேஸ் ஆஃப் டிட்டென்ஷன் டு த ஃபேமிலி மெம்பர்ஸு. அதேமாதிரி ரைட் டு கன்ஃபைனிங் இன் ஏ நியர்பை பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், ரைட் டு வியர் ஓன் ட்ரெஸ், ரைட் டு இன்டர்வியூ வித் ஃபேமிலி மெம்பர்ஸ், ரைட் டு ப்ரொடியூஸ் விட்னஸ் பிஃபோர் த அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸ். ஏன்னா இந்த கொஸ்டினும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அட்வைசரி போர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. பொதுவாக ஆக்ட் 14 பொறுத்தளவுக்கு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. காஃபி போசாவுக்கும் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் தமிழ்நாட்டில் சிட்டிங் ஜட்ஜ் ஆஃப் த ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து மெம்பராக இருக்காங்க.
மற்றபடி நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கும் ஆக்ட் 14 ஆஃப் 1982க்கும் பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் 3 பேர் கொண்ட போர்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹைகோர்ட்டில் இன்றைக்கி மதுரை பார் அசோசியேஷனும் ப்ளஸ் எங்கள் அலுவலகத்தில் போட்ட வழக்கு எல்லாம் இதில் போட்ட ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் டைரக்ஷன் கொடுத்து இன்றைக்கி மதுரையில் வந்து நம்மளுக்கு அட்வைசரி போர்டு வந்து வந்துருச்சு. ஏறக்குறைய நம்ம ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனோட அதிகமான டிஸ்ட்ரிக்டை வந்து மதுரை அட்வைசரி போர்டு கவர் பண்ணுறாங்க. அந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு பெரிய ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டில் வரக்கூடிய கேசஸ் வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து மதுரை அட்வைசரி போர்டு வந்து ஹியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரெஸ்ஜுடிகேட்டா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். சிவில் ப்ரொசீடிங்ஸில் தெரியும், சிபிஸில் ரெஸ்ஜுடிகேட்டா இருக்குது. எந்த செக்ஷனில்? ரைட்டு. இப்போ ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனுக்கு ரெஸ்ஜுடிகேட்டா இருக்கா? இப்போ ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு ஹைகோர்ட்டில், ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போடுறோம். இப்போ அது வந்து இப்போ டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ரெமெடி வந்து சுப்ரீம் கோர்ட் போகணுங்கிறது எல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ எப்படி பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணால் செகண்ட் பெயில் போடுற மாதிரி ஹேபியஸ் கார்பஸ் செகண்ட் ஹெச்எஸ்பி போட முடியுமானா போட முடியும். ஸோ இந்த ஆங்கிள்லையுமே கேஸ் கேட்கலாம். ரெஸ்ஜுடிகேட்டா வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் அதை சேலஞ்ச் பண்ணும்போது ஹைகோர்ட் முன்னாடி ரெஸ்ஜுடிகேட்டா வருமா வராதாங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 1991 வால்யூம் 1 சிடிசி பேஜ் 268 பி சுகுணன் விசஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸில் டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து 2013 வால்யூம் 2 எஸ்சிசி பேஜ் 398 2013 வால்யூம் 2 எஸ்சிசி 398 கிஷோர் சமிர்த்தி விசஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. அதுமாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 2007 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் 987 முருகத்தேவர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே தெர் இஸ் நோ ரெஸ்ஜுடிகேட்டா ரிலேட்டிங் டு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் கேசஸ் ஹெச்சிசிபின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. பட் ஆன் த நியூ கிரவுண்ட் விச் வாஸ் நாட் ரைஸ்டு இன் த ஃபஸ்ட் ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன். ஃபஸ்ட்டு ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் நம்ம வந்து ரைஸ் பண்ணாத புது பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக சொல்லணும். அதே கிரவுண்டில் வந்து நம்ம மறுபடியும் வர முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் டு சேலஞ்ச் த டிடென்ஷன் ஆர்டர் ஆன் ப்ரீ எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ். இப்போ டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஆக்டில் தெரியும், ஈவன் ஒருத்தருக்கு டிடென்ஷன் ஆர்டர் போடணுன்னா அவர் வந்து கஸ்டடியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் தான் வந்து அவர் வெளியே இருந்தால் கஸ்டடியில் இல்லாமல் இருந்தால் கூட டிடென்ஷன் ஆர்டரை போட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அவரை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்கள வந்து கன்ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஈவன் அப்படி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அவர் வந்து சரண்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆர்டரை வந்து ஈவன் வித்தவுட் சரண்டர் he can challenge the detention order before the High Court, even before the execution of the preventive detention. That is also permissible under law. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்டு. அதே மாதிரி இன்ட்ரீம் பெயில் வந்து வாங்க முடியுமா சார்? எப்படி நம்ம வந்து இப்போ பெயில்லையோ சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்லாம் போடும்போது ஏதாவது எமர்ஜென்சி ரீசன் சொல்லி ஒரு இன்ட்ரீம் பெயில் வாங்குவோம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் வாங்க முடியுமா அப்படின்னா வாங்க முடியும். அது சவுக்கு சங்கர் கேஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸில் ஹெச்சிசிபி நம்பர் 2754 ஆஃப் 2025, ஹெச்சிசிபி நம்பர் 2714 ஆஃப் 2025, 2754 ஆஃப் 2025, ஹெச்சிசிபி நம்பர் 2714 ஆஃப் 2025ல் 3 months வந்து இன்ட்ரீம் பெயில் கொடுத்தாங்க. சவுக்கு சங்கர் கேஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து 2022 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 813 பைனிக் கேஸுன்னு சொல்லுவாங்க. சுசாந்த் பைனிக் 2022 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 813. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா தெர் இஸ் லைவ் லிங்க் பிட்வீன் த டேட் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் அந்த டேட் ஆஃப் அக்கரன்ஸ், டேட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது டிடென்ஷன் ஆர்டருக்கு வந்து டேட் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டேட் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர் அண்ட் டேட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் அண்ட் டேட் ஆஃப் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிங்க் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. இது நிறையா கேசஸில் டிசைட் பண்ணியிருந்தால் கூட இந்த இந்த பைனிக் கேஸில் டீட்டெயிலாக வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து அதை ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. பொதுவாக டிபெண்ட் ஆன் த பெஞ்சஸ். பொதுவாக வந்து லைவ் லிங்க்குங்கிறது வந்து டேட்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ். சில கேஸில் டேட் ஆஃப் அரெஸ்ட்டுக்கும் டேட் ஆஃப் பாசிங் டிடென்ஷன் ஆர்டருக்கும் ஒரு 30 days இருந்தால் கோஸ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அவருக்கு நிறையா அட்வர்ஸ் கேசஸ் நிறையா இருக்கும். அப்போ வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண லேட் ஆச்சு, அதனால தான் எங்களுக்கு டிலே ஆச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக அப்படி லேட்டானா கூட
அதுக்கான ரீசனை வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷனில் சொல்லணும். மெக்கானிக்கலாக வந்து இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக ப்ரிசனில் வச்சு பிளேட்டடாக வந்து டிடென்ஷன் ஆர்டர் போட முடியாது. அதுதான் பைனிக் ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா HCP நம்பர் 92 ஆஃப் 2025 வந்து டிவிஷன் பெஞ்ச் வந்து இந்த ரிமாண்ட் ஆர்டர்லாம் லீவ் இல்லாமல் எழுதியிருப்பாங்க. ரொம்ப எலிஜிபிளாக கையில் கூட்டெழுத்தில் எழுதியிருப்பாங்க. ஈவன் தோ அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வச்சா கூட அது படிக்க முடியாத மாதிரி இருக்கிறதுனால அது வந்து டிடென்ஷன் ஆர்டரை குவாஸ் பண்ணுவாங்க. எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் கொடுத்து இது எலிஜிபிளாக இருக்கணும். டிடென்ஷன் ஆர்டரில் வந்து டைப்டு சர்டிஃபைடு காப்பி வந்து டிடென்ஷனில் வைக்கணும். இந்த கையெழுத்து இந்த மாதிரி புரியாத மாதிரிலாம் எழுதக்கூடாது, ஷார்ட் லெட்டர் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு R.E.Till 23/6/2026 என்ன அர்த்தம்? ரிமாண்ட் எக்ஸ்டெண்டட் டில்னு அர்த்தம், R.E.னா. ஆனால் அவங்க அப்படிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிட்டனுக்கு புரியாது, பிரிசனருக்கு புரியாது. அவங்க எல்லாத்துக்கும் எளிமையாக புரிகிறது மாதிரி அது தெளிவாக எழுதணும்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி நிறையா கைட்லைன்ஸ்லாம் இஸ்யூ பண்ணியிருப்பாங்க ஜுடிஷியல் ஆஃபீஸருக்கு. HCP நம்பர் 92 ஆஃப் 2025. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா HCP நம்பர் 803 ஆஃப் 2025 அது வந்து ரிலேட்டிங் டு வயலேஷன் ஆஃப் பப்ளிக் ஆர்டருக்கு வந்து முக்கியமான கேஸு. இதில் ஒரு மர்டர் நடந்திருக்கும். அந்த மர்டர் வந்து ஒரு லாட்ஜில் ரூமுக்குள்ளே ஒரு மர்டர் நடந்திருக்கும். லாட்ஜில் ரூமுக்குள்ளே ஒரு மர்டர் நடக்கும். அதில் மர்டர் பண்ணிவிட்டு பாடி போட்டுட்டு அக்யூஸ்டு போயிடுவார். 2 நாள் 3 நாள் கழித்து தான் என்ன அந்த ரூம் பூட்டியிருக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்ப்பாங்க, டெட் பாடி இருக்கும். அப்புறம் எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கப்புறம் டிடென்ஷன் ஆர்டர் போட்டு டிடென்ஷன் ஆர்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால பப்ளிக் ஆர்டர் வந்து வயலேட் ஆச்சு, ஒரு அந்த லாட்ஜில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அக்கரன்ஸ் வந்து ஹேப்பன் இன்சைடு த க்ளோஸ்டு ரூமு, அதனால் பப்ளிக் ஆர்டர் வயலேட் ஆன ஈவன் தோ இட் இஸ் வந்து கேஸ் அரைசிங் அண்டர் 302 பப்ளிக் ஆர்டர் வயலேட் ஆச்சுங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை, டெம்போ ஆஃப் லைஃப் வந்து பாதிக்கப்பட்டதுக்கு மெட்டீரியல் இல்லை. அப்போ வந்து இது கேஸ் ஆஃப் வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். அதனால் வயலேஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டருக்கு டிடென்ஷன் ஆர்டர் நாட் நெசசரி. ஆனால் டீடைனிங் அத்தாரிட்டி வந்து பப்ளிக் ஆர்டர் வயலேட் ஆச்சுன்னு சொல்லி டிடென்ஷன் ஆர்டர் போட்டிருக்காரு, அதனால் இது நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்லி குவாஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நம்ம மெட்ராஸ் மதுரை பெஞ்சோட ஆர்டரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பிக் அண்ட் சூஸ் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. 2010 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 129 சந்திரா விசஸ் ஸ்டேட் டு கவர்மெண்ட். சந்திரா விசஸ் ஸ்டேட் டு கவர்மெண்ட் 2010 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் 129. இந்த கேஸில் வந்து the ground case registered against several accused persons. Almost each accused persons have some criminal records, but detaining authority passed a detention order against the particular person. Therefore, that person raised the ground before the Honorable High Court. The detaining authority did not mention any valid reason for pick and choose me for passing the detention order. It is a case of violation of Article 14 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஏன்னா ஈக்குவாலிட்டியை வந்து இதில் அப்ளை பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆன்டிசிடென்ட் இருக்குது, ஓவர் ஆக்ட் வந்து ஒன் அண்ட் த சேம். ஏன்னா ஏமேல மட்டும் பர்டிகுலராக டிடென்ஷன் போட்டாங்க, மற்றவங்கள விட்டுட்டாங்க, அதுக்கான ரீசன் எதுவுமே சொல்லலான்னு ரைஸ் பண்ணும்போது நம்ம ஹைகோர்ட் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் 6 அக்யூஸ்டு. ஸோ வந்து டிடென்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக படித்து பாருங்கள். அதை பேஸ் பண்ணி நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதே போல் இப்போ சுப்ரீம் கோர்ட் தன்யா கேஸ் உங்களை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். தன்யா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா SLP கிரிமினல் நம்பர் 14740 ஆஃப் 2024. SLP கிரிமினல் நம்பர் 14740 ஆஃப் 2024 லைவ்லால ரிப்போர்ட் ஆகிருக்கு. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டீடைனிங் அத்தாரிட்டி ஹாவ் டு டேக் ஆக்ஷன் டு கேன்சல் த பெயில் ஆர்டர் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர். ஆல்ரெடி ஒரு அக்கரன்ஸ் இன்வால்வ் ஆகி மறுபடியும் சிமிலர் கைண்ட் ஆஃப் அஃபென்ஸில் வந்தால் பெயில் கேன்சல் பண்ணுங்கள், எதுக்காக டிடென்ஷன் போடுறீங்கன்னு சொல்லி இதை சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸில் இதே லைன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையா வந்திருக்கு. முக்கியமாக ரோசினி தேவிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இப்போ 2026 ஜட்ஜ்மெண்ட்டு, அதையும் படித்து பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் 10 வயலேஷன் ஆல் டாக்குமெண்ட் பிளேஸ்டு பிஃபோர் அட்வைஸ் ரிப்போர்ட் 3 வீக்ஸ்க்குங்கிறக்கும் ஜட்ஜ்மெண்ட் HCP நம்பர் 1303 ஆஃப் 2023. அதுமாதிரி ஒரு கேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் HCP நம்பர்
590 ஆஃப் 2004. அதுமாதிரி 2005 வால்யூம் 6 ACC 344. ரெஸ்பாண்டன்ட்ஸ் டிட் நாட் ஃபைல் எனி கவுண்டர் வித்தின் எ ஸ்டிப்புலேட்டட் டைம். கவுண்டர் அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணாதனால டிடென்ஷன் ஆர்டர் வந்து குவாஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி 1989 வால்யூம் 3 ACC பேஜ் 277 அஸ்லாம் அகமத் ஜஹ்ரா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸு. ஏன்னா நம்ம ரெப்ரசன்டேஷன் வந்து ரெடி பண்ணி வழக்கமாக டிட்டனுவுக்கு வந்து அவங்க அந்த புக்லெட் ரெப்ரசன்டேஷன்லாம் படித்து புரிஞ்சுக்கிற முடியாது. யார் அட்வொகேட் கேஸ் நடத்துகிறாங்களோ அவங்ககிட்ட தான் அந்த கேஸ் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. வழக்கமாக அட்வொகேட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணி ஜெயில் சூப்பரண்டுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரெப்ரசன்டேஷனில் டிட்டனுவிட்ட கையெழுத்து வாங்கி கலெக்டர் கவர்மெண்ட் உங்களுக்கெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி. சில நேரம் என்ன செய்வாங்கன்னா ப்ரிசனில் அதை வாங்கி அப்படியே அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அவங்க ஏன்னா இப்போ ப்ரிசனர்கிட்ட கையெழுத்து வாங்கி பிஃபோர் மீன் சொல்லி அந்த ப்ரிசன் அத்தாரிட்டிஸ் ஜெயிலரோ சூப்பரண்டோ வந்து ஒரு அட்டஸ்ட் பண்ணுவாங்க. அட்டஸ்ட் பண்ணி அவங்க லெட்டர்லாம் ரெடி பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இமீடியட்டாக பண்ணணுங்கிறாங்க. இந்த கேஸில் வந்து 7 days டிலே வரும். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் ரெப்ரசன்டேஷனை வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு மெதுவாக அனுப்புனீங்கன்னா அது வந்து தப்பு. ஈவன் தோ ப்ரிசன் அத்தாரிட்டிஸ் வந்து ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் எல்லாம் கரெக்டு. டிடென்ஷன் ஆர்டரில் எந்த தப்பும் கிடையாது, புக்லெட்டில் எந்த தப்பும் இல்லை, கிரவுண்ட்ஸு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் ப்ரிசன் அத்தாரிட்டிஸ் ஒரு வாரம் வந்து அந்த ரெப்ரசன்டேஷனை அனுப்புறதுல டிலே பண்ணிட்டார். அது தப்புன்னு சொல்லி இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த டிடென்ஷனை குவாஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட் நிறைய கேஸ் வந்து குவாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல்ஸ் இல்லாத ஒரு ஆவணங்களை வந்து இப்போ கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்ட்ஸில் என்ன ரிலே பண்ணுறாரோ அதை வந்து இப்போ இதில் சொல்லணும், புக்லெட் தரணும். உதாரணத்துக்கு இவர் வந்து டிட்டனோ ஈஸியாக ஹிஸ்ட்ரி சீட்டர் செவரல் கேசஸ் பெண்டிங் அகேன்ஸ்ட் ஹிம் ஈஸ் அண்டர் கண்டினியூ மானிட்டரிங் ஆஃப் த போலீஸ் ஆஃபீஸியல்னு சொல்கிறாங்க. அப்போ ஹெச்எஸ் நம்பர் என்ன, எஸ்டிசிட்டி எப்போ போட்டிருக்காங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு புக்லெட்டில் தரணும். ஆனால் புக்லெட்டில் அப்படி எதுவுமே இல்லைன்னா டிடென்ஷன் ஆர்டர் பாஸ்டு ஆன் த எக்ஸ்ட்ரானியஸ் மெட்டீரியல், இல்லாத ஆவணத்தின் அடிப்படையில் இவர் பண்ணுறாரு. இல்லை டிட்டனும் வந்து ஹேபிச்சுவலி இன்வால்விங் அஃபென்சஸ் செவரல் கிரிமினல் கேசஸ் ரிஜிஸ்டர் அகேன்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு போடுவாங்க. இல்லை ஒரு ராபரியில் ஈடு பண்ணுறாரு, ஒரு மேலே நிறைய மர்டர் கேஸ் இருக்குன்னு என்னத்தையாச்சும் என்ன எழுதினாலும் அதுக்கு வந்து மெட்டீரியல் வந்து புக்லெட்டில் இருக்கணும், கனெக்டிவ் மெட்டீரியல். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து டிடென்ஷன் ஆர்டர் வந்து குவாஸ் பண்ணலான்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட் டாக்குமெண்ட், இதுவும் ரொம்ப நிறைய கேசஸில் இருக்கும். உதாரணத்துக்கு டிடென்ஷன் ஆர்டர் வந்து ஒரு கலெக்டர் வந்து ஒரு டிடென்ஷன் ஆர்டர் வந்து 1ஆம் தேதி பாஸ் பண்ணுவார். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒன்று இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 1ஆம் தேதி அந்த டிட்டனுக்கு வந்து ஒரு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கும். அந்த 1ஆம் தேதி ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆர்டர் வந்து 1ஆம் தேதி சர்டிஃபிகேட் காப்பி போட்டு 2ஆம் தேதி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு தான் சர்டிஃபிகேட் காப்பி பின்னாடி சீல் வரும் இல்லைங்களா, சீல் என்னைக்கு ஆர்டர் காப்பி மேட் ரெடி, என்னைக்கு டெலிவர்டு ரிசீவ்டுலாம் வரும். ஸோ 2ஆம் தேதி டெலிவரி ஆகிருக்கும், சீல் எல்லாம் இருக்கும். ஆனால் புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து டிடென்ஷன் ஆர்டர் பாஸ் பண்ணி கலெக்டர் கையெழுத்து போட்டு சீல்லாம் வச்சு 2ஆம் தேதி. ஸோ போஸ்ட் டேட்டட் டாக்குமெண்ட் வந்து புக்லெட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து விசியத்த டிடென்ஷன் ஆர்டர், நான் அப்ளிகேஷன் அமெண்ட்மெண்ட் சொல்லி இந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் ஆக்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு குண்டாஸ் ஆக்ட் வெறும் 15 செக்ஷன் தான். நான் ஏன் உங்களுக்கு செக்ஷன் வைஸாக போகலைன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதை வந்து நம்ம செக்ஷனை பொறுத்தவரை நான் ஒரு சின்ன மெட்டீரியல் உங்களுக்கு தரேன். ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் வந்து போட்டிருக்கேன். நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கும் தமிழ்நாடு ஆக்ட்டுக்கும் காஃபி போசாவுக்கும் பிளாக் மார்க்கெட்டர் ஆக்ட்டுக்கும் செக்ஷன் வைஸாக 4க்கும் என்னென்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ உதாரணத்துக்கு டாக்குமெண்ட் வந்து இப்போ ஆக்ட் 14ல் 5 days டாக்குமெண்ட் ப்ளேஸ் பண்ணணும்னா காஃபி போசாவில் எத்தனை நாள், என்எஸ்சியில் எத்தனை நாள், இப்போ எத்தனை நாளில் போர்டில் ப்ளேஸ் பண்ணுங்கிறது அந்த ஆக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ இந்த ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் போட்டிருக்கேன். வெறும் 15 செக்ஷன் தான். எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் இருக்கிறது காஃபி போசாவில் இருக்கும், காஃபி போசாவில் இருக்கிறது பிளாக் மார்க்கெட்டிங்கில் இருக்கும், பிளாக் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறது குண்டாஸ் ஆக்டில் இருக்கும். இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் வச்சுருப்பாங்க. எல்லாம் இப்போ தமிழ்நாடு ஆக்ட் நம்பர் 14 இருக்கிற மாதிரி கர்நாடகா பிரதேசில் கர்நாடகா ஸ்டேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிடென்ஷன் ஆஃப் குண்டா புட்லக்கர்னு சொல்லி வச்சுருப்பாங்க. கேரளாவில் காப்பான்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து சேமாக இருக்குது. இதுதான் வந்து ப்ரொசீஜர். எல்லாத்துலையும் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் 2 வந்து ஃபுல்லாக டெஃபனிஷன் கிளாஸ். டெஃபனிஷன் கிளாஸ் கட்டாயம் நீங்கள் படிங்க. ஏன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து டெஃபனிஷன் கேட்குறாங்க. ஊஇஸ் இந்த இது கிளாஸ் வருது இல்லைங்களா, ட்ரக் அஃபண்டர் ஃபாரஸ்ட், அதெல்லாம் வந்து அவங்க யார் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சில நேரத்தில் ஷார்ட் நோட் கேட்குறாங்க. 3 பொறுத்தளவுக்கு பவர் பாசிங் த டிடென்ஷன் ஆர்டர், அடுத்து வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. 5A வந்து அந்த
ஒரு கிரவுண்டு வேகாக இருந்தால் கூட டிடென்ஷன் ஆர்டர் நாட் இல்மேலிட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் எப்போ தரணும், எவ்வளோ நாளில் தரணும்னு செக்ஷன் 8 சொல்லும். அப்புறம் 9லேருந்து அட்வைசரி போர்டு ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொல்லுவாங்க. அப்புறம் இந்த டெம்பரரி ரிலீஸ் சொல்லுவாங்க, எவ்வளோ பீரியட் ஆஃப் டிடென்ஷன் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சேவிங் பவர் சொல்லி முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் இவ்வளவு தான், இதுக்குள்ளே தான் வந்து எல்லா டிடென்ஷனும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டெவலப்டு பை ஜட்ஜ்மெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸில் தான் வந்து எல்லாமே வந்திருக்கு. எல்லா டிடென்ஷன் ஆர்டரையுமே சுப்ரீம் கோர்ட் முன்னாடி கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை வந்து செக் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நான் ஒரு 3-4 கேஸ் சொன்னேன். நீங்கள் மற்ற கேஸஸும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த ஏரியாலையும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரூல் பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ வர வாய்ப்பு இருக்குது. சில நேரம் ஷார்ட் நோட் கேட்குறாங்க. மெயின் பார்ட்லேயும் வருது, இப்போ ஃபஸ்ட் பார்ட்லேயும். உங்களுக்கு ரொம்ப இதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லை, ப்ராக்டிஸுக்கும் இந்த ஏரியா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மதுரை வழக்கறிஞர் சங்கத்துக்கு மறுபடியும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.